குர்ஆன் கூறக்கூடிய திருமண பந்தம் எவ்வளவு அழகானது என்பதை நாம் இப்பொழுது தெரிவிக்கின்றோம். முதலில் பெண்களை நீங்கள் திருமணம் செய்வதற்கு முன்பாக அந்த பெண்கள் யார் என்பதை உங்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கின்றான். அத்தியாயம் 2 223வது வசனம். உங்கள் பெண்கள் உங்கள் விளைச்சல்கள் ஆவார்கள். பெண்கள் என்று இறைவன் கூறும்பொழுது உங்கள் பெண்கள் உங்கள் விளைச்சல்கள் ஆவார்கள். உங்களுடைய வாழ்க்கை மொத்தத்திற்கும் உரிய விளைச்சல்களை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய தேவைகளுக்கு குறைவில்லாமல் கொடுக்கக்கூடிய அந்த மாபெரும் ஒரு இறைவனுடைய பாக்கியம் உங்கள் பெண்கள். ஆக அவர்களோடு நீங்கள் உள்ளட்சத்தோடும் உள தூய்மையோடும் அவர்களை அணுக வேண்டும். இது இறைவனுடைய கட்டளை. உங்களுடைய பெண்கள் உங்களுடைய விளைச்சல்கள் ஆவார்கள். எனவே உங்கள் விளைச்சல்களை விரும்புங்கள். அந்த பெண்கள் சம்பந்தமாக நாடுங்கள். உங்களுடைய பெண்களை விரும்பி அனுபவிங்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றதா, அல்லது உங்கள் விளைச்சல்களை விரும்பி நாடுங்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றதா? கவனிக்க. அத்தியாயம் 2 வசனம் 223. திருமணம் செய்வதற்கு முன்பாக, ஒரு பெண்ணை நீங்கள் நாடுவதற்கு முன்பாக இறைவனுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டும். அது இயற்கையாக நிகழக்கூடிய நிகழ்வாக இருப்பதன் காரணமாக பெண்ணை தேடிப் போகின்றேன், பெண் பார்க்கப் போகின்றேன் என்பது குர்ஆனில் கிடையாது. அத்தியாயம் 2 235. பெண்ணுடன் திருமணம் செய்ய கருதி, நீங்கள் விரும்பிய பெண்ணுடன் திருமணம் செய்ய கருதி. அம்மா அப்பா பார்த்த பெண் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் இயற்கையாக உருவாகக்கூடியது அந்த ஒரு குறிப்பான ஒரு நேசம், ஒரு உறவு முறை, நட்பு முறைக்கும் மேலாக இன்னும் நெருக்கமான ஒரு நேசத்திற்குரிய உறவு ஏற்படுகிறது. இறைவனுடைய அனுமதியை கொண்டு அது ஏற்படுமே தவிர, பார்க்கும் பெண்ணெல்லாம் எது அழகாக இருக்கின்றதோ அதை பார்த்து நான் ஆசை கொண்டு பிறகு அதனை நான் காதலிக்கின்றேன் என்ற அந்த அடிப்படை கிடையாது. உள்ளத்தோடு ஏற்படக்கூடிய ஒரு இறைவனுடைய அனுமதியை கொண்டும் உதவியை கொண்டும் ஏற்படக்கூடிய ஒரு நேசம், ஒரு பந்தம் உருவாகின்றது. பிறகு அந்த பெண்ணுடன் நீங்கள் சேர்ந்து வாழ விரும்புகின்றீர்கள். அதனை நீங்கள் குறிப்பாக அறிவிக்கலாம், வெளிப்படையாக நீங்கள் பேசக்கூடாது. அல்லது உங்களுடைய மனதில் நீங்கள் மறைவாக வைத்திருங்கள். உங்கள் இறைவன் நன்கறிவான் நீங்கள் விரும்புவதை. இனி எந்த பெண்ணை விரும்புகிறீர்களோ அந்த பெண்ணுடைய மனதில் நீங்கள் விரும்பக்கூடிய அதே நேரம் அந்த பெண்ணுடைய மனதிலும் அந்த விருப்பத்தை இறைவன் அமைக்கின்றான். அந்த பெண்ணும் உங்களை விரும்புகிறானால் உங்களுடைய நெருக்கம் தானே அது நெருங்கி வரும். அந்த பெண் விரும்பவில்லை என்றால், அல்லது அந்த பையன் விரும்பவில்லை என்றால், பெண் விரும்பி பையன் விரும்பவில்லை என்றால், உங்களுக்கான அந்த நெருக்கம் இல்லை என்பதையும், உங்களுக்குள் உறவு நெருங்க முடியாது என்பதையும் இறைவன் அறிவிக்கின்றான். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் விருப்பத்திற்கு விருப்பத்தையும், விருப்பம் இல்லாத நிலையத்தில் விருப்பம் இல்லாத விஷயத்தையும் கண்டிப்பாக நிச்சயம் குறிப்பாக அறிவிக்கின்றான். ஆக நீங்கள் விரும்புவதை குறிப்பாக பேசுங்கள், வெளிப்படையாக பேசக்கூடாது. இது முறையானதல்ல, உங்களுக்கு அது நன்மையானதாகவும் இருக்காது. உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை நன்கறிகின்றான். அவன் உங்கள் இருவருக்கும் அறிவிப்பான். நீங்கள் அந்த அறிவிப்பில் நெருங்கி வருவீர்கள். உங்களுடைய நெருக்கத்தை நீங்கள் அறிவிக்காமலேயே நெருங்கி வருவீர்கள். இது இறைவனிடமிருந்து உங்களுக்காக இறைவன் அறிவிக்கக்கூடிய ஒரு வழி, ஒரு சத்தியம். எது நடக்கும் என்பதை பற்றிய சத்தியம். நீங்கள் அவர்களை பற்றி எண்ணுகின்றீர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். ஒரு பெண்ணை திருமணம் செய்ய கருதி குறிப்பாக அறிவிப்பதில் அல்லது மனதில் மறைவாக வைத்திருப்பதில் உங்கள் மீது குற்றம் இல்லை. ஒரு பெண்ணை நீங்கள் விரும்புகிறீங்க, அது தப்போன்னு நினைக்க வேண்டாம். வெளிப்படையாக நீங்கள் அறிவிக்காத வரையில் அல்லது மனதில் மறைத்து வைத்திருக்கும் வரையில் இறைவன் நாட்டப்படி இந்த எண்ணத்தை அவர்களுக்கும் அறிவித்து நெருங்கி வரச் செய்தால் இறைவன் அனுமதிக்கின்றான் என்று பொருள். இல்லை என்றால் அனுமதி இல்லை என்று பொருள்.
ஆக இறைவனுடைய அறிவிப்புக்காக காத்திருங்கள். நான் பெண் பார்க்க போகிறேன், வரன் பார்க்க போகிறேன், இதுதான் விவாகரத்து முடிகிறது. விவாகரத்து முடிகிறதுக்கு காரணமே இதுதான். ஆக யார் பொறுமையோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஏற்ற துணையை நிச்சயமாக இறைவன் கொண்டு வருவான். இறைவன் முடித்து வைக்கக்கூடிய அவனுடைய பொருத்தத்திற்கு ஒப்பமுடித்து வைக்கக்கூடிய ஒரு திருமணம் நிச்சயமாக அது விவாகரத்தில் முடியாது. அழகான வாழ்க்கையாக, இன்னும் சிறப்பான வாழ்க்கையாக, அழகான உதாரணத்தை பிறருக்கு காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைப்பான். நீங்கள் அவர்களை பற்றி எண்ணுகின்றீர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். அத்தியாயம் 2 235. இதற்கு நிகரான ஒரு வழிமுறையை நீங்கள் எந்த புத்தகத்திலும் பார்க்க முடியாது. தெளிவாக இருந்து கொள்ளுங்கள், படியுங்கள். ஆனால் ரகசியமாக அவர்களிடம் வாக்குறுதி செய்து கொள்ளாதீர்கள். ரகசியமாக கூட சொல்ல வேண்டாம், வெளிப்படையாகவும் சொல்ல வேண்டாம். மனதில் மறைத்து வைத்திருந்தால் போதுமானது. அல்லாஹ் அறிவிப்பான். ஒரு பெண் பையனை விரும்புவதும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புவதும் இறைவன் நன்கறிகின்றான். உள்ளம் சம்பந்தமானது. உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கும் வரையில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய நாட்டத்தை இறைவன் நன்கறிவான். அதாவது நான் விரும்புவதை என் இறைவனிடம் அறிவித்து விட்டேன் என்பது அதற்கான பொருள். ஆனால் நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்குமானால், பல சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் அவசரப்படுகிறீர்களானால் இதை பற்றி வழக்கத்திற்கு ஒப்பானதை நீங்கள் சொல்லலாம். எனக்கு விருப்பம் இருக்கின்றது, இறைவன் நாளினால் நடக்கட்டும், உறுதி செய்வதற்கில்லை என்று அதனையும் சேர்த்து சொல்லுங்கள். நீதான் வேண்டும், உன்னை விட்டால் கதி இல்லை என்ற அளவுக்கு பேசக்கூடாது. கொஞ்சம் நிதானம் இருக்க வேண்டும், பொறுமையும் இருக்க வேண்டும். வழக்கத்திற்கு ஒப்பானதை பார்க்கலாம், இப்பொழுது சொல்வதற்கில்லை என்று அந்த முடிவை இறைவனிடம் ஒப்படைத்த நிலையில் பேசுங்கள். நீங்கள் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டீர்கள், அவனுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்கள் என்று பொருள். உறுதியாக உன்னை கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சொல்ல வேண்டாம். அடுத்து, இன்னும் தவணை முடியும் வரை நீங்கள் திருமண பந்தத்தை பற்றி தீர்மானித்து விடாதீர்கள். ஒவ்வொரு விஷயத்திற்கும் இறைவனுடைய தவணை இருக்கின்றது. உறுதியாக நீங்கள் பெண்ணை விரும்புகின்றீர்கள் அல்லது பெண் பையனை விரும்புகின்றார். விருப்பம் இறைவனிடம் நிறைவேற இருக்கின்றது. அந்த தவணை முடியும் வரையில் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்களானால் உங்களுடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றி வைக்கலாம். அல்லது உங்களுக்கு பொருத்தமில்லை என்று இருக்கும் பொழுது அந்த விருப்பத்திற்கு உங்களுக்கு அழகான சமாதானத்தை கொடுத்து, பையன் என்ன சொன்னாலும் சரி, மனசுக்கு பெரும் பாதகம் இல்லாமல் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்றே பையனுக்கும் சரி, அந்த பெண்ணு இல்லைன்னு சொல்லும் பொழுது பெருமளவு மனது பாதிக்காது. இதற்காக அவர்கள் வருத்தப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை தொலைந்து விட்டது என்று எண்ணவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இறைவன் அமைப்பார். இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை உங்கள் இருவரின் உள்ளங்களில் நிச்சயமாக நன்கறிகின்றான் என்பதை நீங்கள் அறிந்து அவனுக்கு அஞ்சி அறிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு முன்பாக முந்திக் கொள்ளாதீர்கள். இறைவனுடைய விருப்பத்தை நீங்கள் கேளுங்கள். அவன் விருப்பத்திற்கு நான் வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். நீங்கள் எந்த பெண்ணை விரும்புகின்றீர்களோ, எந்த பையனை விரும்புகிறீர்களோ, அவர்களை விட சிறந்தவர்களாக அவன் உங்களுக்கு கொண்டு வருவான். அவர்கள் இதற்கு பொருத்தமில்லாதவர்கள் இருக்கும் பொழுது, உங்களுடைய விருப்பங்கள் இல்லை என்று ஆகும் பொழுது அறிந்து கொள்ளுங்கள், இதைவிட சிறப்பானதை அவன் உங்களுக்காக தயாரித்து நிலையில் வைத்திருக்கின்றான். உங்களுக்காக சுத்தப்படுத்தி வைத்திருப்பது நீங்கள் விரும்புவதை காட்டிலும் அழகானது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவன். இவற்றை எல்லாவற்றையும் மீறி நீங்கள் வரன் பார்த்து விட்டீர்கள், அல்லது பெண்ணுடன் நீங்கள் குறிப்பாக அறிவிக்காமல் வெளிப்படையாக சொல்லிவிட்டீர்கள், அல்லது உறுதிமொழி கொடுத்து விட்டீர்கள். இவ்வளவுக்கும் மீறி நான் தவறு செய்துவிட்டேனே என்று இந்த அடிப்படையை கொண்டு எண்ணும் பொழுது மன்னிக்கின்றான். நிறைவேற்றி கொண்ட அந்த திருமணத்திற்கு அவன் உதவியும் வருகிறது, அருளும் வருகின்றது. ஆகவே பொறுமையானாக இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சண்டை சச்சரவுகளில் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அந்த பொறுமைக்கு உதவி தேடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நன்றாக இருக்கும். இது திருமணத்தினுடைய அடிப்படை. ஆண் தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய வாழ்க்கைக்கான திருமணத் தொகை, இது டவுரின்னு சொல்லும். நம்முடைய வழக்குப்படி பெண்ணிடமிருந்து ஆண் வாங்குவான். வெட்கக்கேடு, தரித்திரம், சாபக்கேட்டுக்குரியது. ஒரு காலம் அந்த பெண் அந்த கணவனை மதிக்க மாட்டாள். இறைவன் நன்கறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இது இறைவன் கூறுகின்றான். நீங்கள் திருமணத் தொகையை கொடுக்க வேண்டும். பெண்ணிடமிருந்து மதிப்பும் மரியாதையும் வாழ்க்கை முழுமையும் வேண்டுமானால் தன் கணவன் சம்பாத்தியத்தை கொண்டுதான் அந்த பெண்ணுக்கு ஒரு பெருமை, ஒரு மரியாதை. அப்பா வீட்டிலேருந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்,
அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஒரு நன்னடத்தையுள்ள கணவன் கிடைத்திருக்கின்றான் என்ற அடிப்படை கிடையாது, மரியாதையும் இருக்காது. ஆக திருமணத்திற்கு நீங்கள் உங்களுடைய பொருள்களிலிருந்து உயர்வானதை, அழகானதை ஒரு திருமண தொகையாக, வாழ்க்கை முழுமைக்கும் பயன்படக்கூடிய ஒரு தொகையாக நீங்கள் உங்களுடைய அடையாளத்தில் காண்பிக்க இருக்கின்றீர்கள். ஒரு டவுரி கொடுக்குறீங்க, வரதட்சணை கொடுக்குறீங்க. இது வாழ்நாள் முழுமைக்கும் தொடர வேண்டும். இது இறைவனுடைய கட்டளை. எவ்விதமாக குடும்பம் நடத்த வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. ஆக உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் நிச்சயம் செய்யும் பொழுது பெண்களுக்கு நீங்கள் உங்களுடைய திருமண தொகையை கொடுக்க வேண்டும். ஆண் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும். பெண்ணிடமிருந்து ஆண் ஒரு நயா பைசா கூட வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினால் அது இறைவனிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்ற ஒரு திருமணம் இல்லை. அங்கு கூடியிருப்பவர்கள் 1000 பேர் அந்த திருமணத்திற்கு ஆசீர்வாதம் செய்தாலும் சரி, அது திருமணம் இல்லை. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பெண்ணிடமிருந்து ஆண் ஒரு நயா பைசா வாங்கினாலும் அந்த திருமணத்திற்கு இறைவனுடைய செய்வு கிடையாது. குர்ஆன் கூறுகிறது, அத்தியாயம் 2 வசனம் 223, உங்கள் பெண்கள் உங்கள் விளைச்சல்கள் ஆவார்கள். எனவே உங்கள் விளைச்சல்களை விரும்புங்கள், பெண்ணை விரும்பாதீர்கள். அந்த பெண்களிடம் அது உள்ளது. பயபக்தியோடும் உள தூய்மையோடும் அவர்களுக்கே தூய்மையானவர்களாகவும் இப்பொழுது அவருடைய மனதை நாடுங்கள். முதலிரவு வந்துவிட்டது, நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. 11 மணி உங்களுடைய வீடு கூடுதல் என்ற அந்த ஒரு வைபவம். 12 மணிக்கு 11 மணிக்கு அந்த நேரம் வந்தவுடன் நீங்கள் உடலை முடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறக்கூடிய அந்த அடிப்படையில் கிடையாது. முதலில் மனதை விரும்ப வேண்டும், மனதிற்கு சுகம் கொடுக்க வேண்டும், மனதிற்கு ஆதரவளிக்க வேண்டும், இறைவனுக்கு பயப்பட வேண்டும், பிரார்த்தனையோடு இருக்க வேண்டும். எப்பொழுது உங்களுடைய சாந்தி முகூர்த்தம் என்பது பின்னர் இறைவன் நாடுவான். நீங்கள் தீர்மானிக்கூடிய நேரம் அல்ல. முதல் இரவு நிச்சயமாக அது கொடிய இரவு. வெறும் உடலை மட்டுமே விரும்பக்கூடிய இரவு. கெட்டது, மகா கெட்டது கூட. விரும்பி பின்னர் நாடுங்கள். அவர்களுடைய உதவியை நாடுங்கள், அவர்களுடைய மனதை நாடுங்கள், அவர்களுடைய விருப்பத்தை நாடுங்கள், அவர்களுடைய நடனத்தை நாடுங்கள். செக்ஸ் என்பது, உடல் உறவு என்பது இறுதியாக நிகழக்கூடிய ஒரு சுகமான அனுபவம். அதை நீங்கள் முற்கூட்டியை தீர்மானிப்பவர்கள் இல்லை. அது இயற்கையாக நடக்கக்கூடியது. அதில் புனிதம் இருக்கின்றது, அசுத்தமோ அசிங்கமோ கிடையாது. இப்பொழுது இன்னும் உங்கள் நன்மைக்காகவும் முற்படுத்துங்கள். உங்களுடைய நன்மைக்காக வேண்டி பெண்கள் பெரும்பாலும் தன்னிடம் வரக்கூடிய கணவர்கள், தான் மணந்து கொண்ட அந்த கணவன் தன்னை காப்பாற்றுவானா என்ற அந்த எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை நீங்கள் அவர்களுக்கு சமாதானப்படுத்துங்கள். நிச்சயமாக நீங்கள் உங்கள் பொருள்களிலிருந்து கொடுப்பதானால் முதலில் அவர்களுக்குத்தான் கொடுப்பீர்கள். இதுதான் ஆரம்ப அடிப்படையாக நீங்கள் வரதட்சணை கொடுப்பது. உங்களுடைய பெண்களிடம் நீங்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு உரிய அந்த வரதட்சணையை ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். இது இறைவனிடமுள்ள கட்டளை. ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய சமாதானத்திற்கு, நான் உன்னை பாதுகாக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கின்றான், நிச்சயமாக நீதான் என்னுடைய சொத்துக்களுக்கு முதன்மையான உரிமையானவள், உனக்கு அப்பால் எவருக்கும் கிடையாது என்ற அந்த உறுதியை கொடுங்கள். அந்த பெண் உங்களை மதிப்பார். அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். இவ்விதமாக நீங்கள் உங்களுடைய திருமணத்தை ஆரம்பிக்க வேண்டும். முதலிரவு என்பது வெற்றுச் சடங்கு, அசிங்கம், அசுத்தம். அது இறுதியாக நடக்கக்கூடியது இறைவனுடைய அனுமதியை கொண்டு புனிதமான உறவாக நிகழக்கூடியது. அதற்கு முன்பாக உங்களுடைய மனைவியுடைய மனதை நாடுங்கள், அவருடைய திருப்தியை நாடுங்கள், அவர்களுடைய அன்பை நாடுங்கள். அந்த அன்பு இருவருக்கும் இணைந்து இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு சுகமான அனுபவம் அந்த உடலுறவு. அதை நீங்கள் தீர்மானிப்பவர்கள் இல்லை. இதனையும் அறிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது அவனை சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். இவற்றையெல்லாம் நீ நிறைவேற்றி கொண்டிறைவனே, இதில் எந்த அப்பழுக்கும் நடந்துவிட வேண்டாம். பொய்யான ஒரு திருமணத்தை பெரியோர்கள் நடத்திவிட்டார் என்பதன் காரணமாக அந்த இறைவனையை முதலில் வைத்துக்கொண்டு அவர்களை நாம் அனுபவித்துவிட்டு பின்னர் அவர்களுக்கு தேவையே இல்லை என்று ஆகக்கூடிய அளவுக்கு அந்த ஆசை 30 நாள், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்ற அடிப்படையில் 3 மாதத்தில் அவ்வளவும் கழிந்துவிட வேண்டாம். 90 நாட்களுக்கு எல்லாம் முடித்துவிடுமே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆரம்பிக்காதீர்கள். அவர்களை மனதை நாடுங்கள்.
நன்மையை முற்படுத்துங்கள். அவர்களுக்கான வரதட்சணையை கொடுத்து கொண்டிருங்கள். வாழ்நாள் முழுமைக்கும் அவர்களோடு நீங்கள் சுகமாக இருப்பதன் காரணமாகவும் அவர்கள் காரணமாக உங்களுடைய மனம் ஆறுதல் அடைவதன் காரணமாகவும் இறைவன் ஏற்படுத்திய இந்த அண்மைக்காகவும் உறவுக்காகவும் நீங்கள் அவர்களுக்கு உங்கள் பொருள்களிலிருந்து தாராளமாக கொடுக்க வேண்டும். வரதட்சணை என்பது திருமணம் முடிந்த உடன் கொடுப்பதல்ல, வாழ்க்கை முழுமைக்கும் கொடுப்பது. இது எந்த புத்தகத்தில் இருக்க முடியும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இறைவனுடைய மாபெரும் ஆற்றல் இங்கு இறங்கியிருக்கின்றது. அவனை சந்திக்க வேண்டும் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் செய்வீர்களானால் இறைவனிடமிருந்துள்ள அனுக்கிரகம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நாளிலும் குறை ஏற்படாது, எந்த தேவைக்கும் குறை ஏற்படாது. விசாலமான வசதிகளுடன் உங்களை வாழ வைப்பான். உங்களுக்கு வாழ்க்கையில் அவ்வளவு மிக அழகான வசதிகளையும் விசாலமான புகழிடங்களையும் உங்களுக்காக நடிப்பான். அது எந்த குறையும் இருக்காது என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அந்த உண்மை நிறைவேறும் காலமெல்லாம் நீங்கள் இறைவனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்தி கூறுங்கள். படைப்பாளன் ஒருவன்தான் என்று யார் நம்பிக்கை கொள்கின்றீர்களோ, அவன் புதிதாக நம்மை படைத்துக் கொண்டிருப்போன் என்று யார் நம்பிக்கை கொள்கின்றீர்களோ அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். இறைவனை நீங்கள் சந்திப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை புதிய புதிய படைப்பாக ஒன்றுக்கு மேல் ஒன்று உயர்வாக தகுதிகளில் அதிகரித்தும் உங்களுடைய வசதிகளில் அதிகரித்தும் மற்ற மக்களுக்கு ஒரு அழகான உன்னுதாரணமாக இருந்து கொண்டு அவர்களுக்கும் உதவும் வகையில் உங்களுடைய பொருள்களை செலவு செய்து கொண்டும் இருப்பீர்கள். பொருள்களை நீங்கள் கஞ்சத்தனம் செய்ய மாட்டீர்கள். ஏனென்றால் படைப்பாளன் உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்திவிட்டான். அவன் தன்புறமிருந்து தன்னுடைய அழகான பாக்கியங்களை கொண்டு உங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான். அவனிடமிருந்துள்ள பாக்கியமும் அருளும் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு எத்தகைய குறைவும் வாழ்க்கையில் உடல் வாழ்க்கைக்காகவும் உள்ளத்தின் வாழ்க்கைக்காகவும் குறைவு ஏற்படாது. அந்த ஒரு மனைவி உங்களுக்கு சிறந்தவளாக இருப்பாள். இது அத்தியாயம் 2 223. கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறமா எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய விவாகரத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். இங்கு இறைவன் கூறுகின்றான். அத்தியாயம் 2 236. பெண்களை நீங்கள் நெருங்கும் முன் அல்லது அவர்களுடைய திருமணத் தொகையை நிச்சயம் செய்வதற்கு முன் விவாகரத்து செய்தால் உங்கள் மீது குற்றமில்லை. பெண்களை நீங்கள் நெருங்குவதற்கு முன்பாக அல்லது அவர்களுடைய டௌரி கொடுப்பதற்கு முன்பாக விவாகரத்து செய்தால், இது ஒரு விவாகரத்து, வேண்டான்னு சொல்கிறது. பெண்ணை பார்க்கறதுக்காக போயிட்டு அப்புறமா எனக்கு வேண்டான்னு சொன்னால், நீங்கள் பெண் பார்க்க போகிறீங்க, உங்களுடைய சிஸ்டர் மாதிரி பார்க்க போல, அவர் பிரதர் மாதிரி பார்க்கறதுக்கு அந்த பெண் அங்கே நிற்கலை. எனக்கு வரக்கூடிய வருங்கால கணவர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பெண் உங்களை பார்க்கும். வெளி உலகத்தில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வகையில் நம்ம போகும்போது, பெண் பார்க்க போகும்பொழுது, பெண்ணுக்கு அந்த பையனை பார்க்கும்போது என்னுடைய வருங்கால கணவர். அதே மாதிரி ஆணும் சரி, சிஸ்டரை பார்க்க போகல, வருங்கால மனைவியை பார்க்க. அப்படி போகும்பொழுது அந்த பெண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கலாம், அல்லது பையனுக்கு பெண்ணை பிடிச்சிருக்கலாம், அல்லது 2 பேருக்குமே பிடிச்சிருக்கலாம், 2 பேருக்குமே பிடிக்காமே போகலாம். எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் உண்டு. அந்த பெண்ணை நான் நிச்சயம் செய்வதற்கு முன்பாக எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்ணுக்கும் பிடிச்சிருந்துன்னு சொன்னால், இது திருமணம், 2 மனங்கள் சேரக்கூடியது. அவங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா, இனிமேல் தான் ஆகணுமா? ஞானங்கள் அடிப்படையில் பேசணும். எப்பொழுது தன்னுடைய உள்ளத்தில் என்னுடைய கணவனாக பாவித்து பிடிக்கிறது என்று கூறினாலோ அப்படியே இவனும் கூறினானோ, அந்த நேரத்தில் அது திருமணமா அல்லது உடல் சம்பந்தப்பட்டதா? திருமணம் முடிந்துவிட்டது. அந்த பெண்ணை இனி நிச்சயம் செய்ய வேண்டும். திருமணம் இப்பொழுது நடக்க இருக்கின்றது. நான் விரும்பிவிட்டேன், திருமணம் நடக்க வேண்டும். இதற்கிடையில் காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இது இறைவனின் தவணை காலங்கள், இறைவனுடைய தவணை காலங்கள். இந்த தவணை காலத்தில் என்ன நிகழும் என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். அத்தியாயம் 2 226. அந்த தவணைக்கு முன்பாக நீங்கள் அவசரப்பட்டு கூறிவிடலாம், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்றேன், உன்னை விட்டால் எனக்கு வாழ்க்கை இல்லை என்று பலவிதமாக நீங்கள் பேசுவீர்களே, அப்படி அதனை ஏனும் பேசியிருக்கலாம். ஆனால் தவறு செய்துவிட்டோம் என்று வருந்தும் போது இறைவன் மன்னிக்கின்றான். பிறகு
நீங்கள் இந்த திருமணத்திற்கு இதுவரையில் விரும்பிக் கொண்டிருந்த அந்த மனப்பான்மை மாறி எனக்கு இது வேண்டாம் என்று தோன்றுகிறது. நீங்கள் அந்த பெண்ணிடம் கூறுகின்றீர்கள், எனக்கு இந்த திருமணத்தில் எனக்கு பிடித்தமில்லை என்று கூறுகின்றீர்கள். ஆக நிச்சயமாகிவிட்டது. நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுடைய உள்ளங்களை பரிமாறிக்கொண்டீர்கள். நீங்கள் கணவன் மனைவிகளாக ஆகிவிட்டீர்கள். இன்னும் அது நிறைவேறவில்லை. உள்ளத்தின் அளவில் இணைந்த பிறகு இப்பொழுது நீங்கள் கூறுவது தலாக். பார்க்க போய் 2 பேருக்குமே பிடித்திருந்து பிறகு எனக்கு பிடிக்கவில்லை என்று போகும்பொழுது அது தலாக். அதுவும் திருமணம் முடிந்ததாகத்தான் கருத்தில் கொள்கின்றான் இறைவன். நீங்கள் அந்த பெண்ணுக்கு ஆசையை காட்டிவிட்டு மோசம் செய்தீர்கள் என்பதுதான் உங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு. அத்தியாயம் 2, 236. பெண்களை நீங்கள் நெருங்கும் முன் அல்லது அவர்களுடைய திருமணத் தொகையை நிச்சயம் செய்வதற்கு முன் விவாகரத்து செய்தால், வேண்டாம் சொன்ன போது, இன்னும் திருமணம் ஆகலை, நீங்கள் முதல்ல உங்களுடைய மனதை சொல்லிட்டீங்க, திருமணம் செய்ய விரும்புகிறேன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஏற்றுக்கொண்ட பிறகு, அந்த பெண்ணும் ஏற்றுக்கொண்ட பிறகு, பையனும் ஏற்றுக்கொண்ட பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இது வேண்டாம்னு சொல்லும்போது தலாக். இன்னொரு தலாக், பெண் பார்த்து ஆகிவிட்டது, நிச்சயம் செய்கின்றோம், அல்லது திருமணத் தொகையை நிச்சயித்த பிறகு இன்னும் திருமணத் தொகை கொடுக்கவில்லை, உங்களுடைய டவுரி, பையன் பெண்ணு கொடுக்க வேண்டிய டவுரி கொடுக்கவில்லை, ஆனால் கொடுக்கறதுக்குரிய தீர்மானம் ஆகி அந்த நாள் வரும்பொழுது வேண்டாம்னு சொல்கிறீங்க. பல காரணங்கள் தேவையில்லை, அதுவும் தலாக். பெண் பார்க்கும் படலங்களில் எத்தனை பெண்களை பார்க்க சென்றிருப்பீர்கள், எத்தனை தடவை நீங்கள் பிடிக்கவில்லை என்று கூறியிருப்பீர்கள். அங்கே கையையும் நினச்சிட்டு வாயையும் கூப்பிடிச்சிட்டு வீட்டுக்கு போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பல காரணங்கள் காரணமாக இல்லைன்னு சொல்லுவீங்க. இதற்காக வருத்தப்பட வேண்டாம் என்று இறைவன் கூறுகின்றான். இதை விட நல்லது உங்களுக்கு இருக்கின்றது. தலாக் முடிந்து விட்டது. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ முறைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.